ஆடைகளுடன் let the celebrations begin. சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையினரின் முழு அளவிலான சாகச ஒத்திகை தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையினரின் முழு அளவிலான சாகச ஒத்திகை தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு பாலவெற்றிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், முக்கியமான விமான சாகச நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கு. பல்வேறு ஏற்பாடுகள் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இறுதிக்கட்டமாக ஒத்திகை நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி இருக்கு. என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன சாகசங்கள்ல வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க? ராதா, 92வது விமானப்படை தினத்தை முன்னிட்டு நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி, முழுமையான ஒத்திகை நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடைய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விமானப்படை வீரர் ஒருவர் பேராஷூட்ல இருந்து கிட்டத்தட்ட 3000 மீட்டர் உயரத்திலிருந்து அங்கிருந்து பேராஷூட் மூலமாக கீழே இறங்கி அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்னதாக 2 சாகச ஹெலிகாப்டர்கள், பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள் மூலமாக 12க்கும் மேற்பட்ட வீரர்கள் மேலிருந்து 30 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே ரோப் மூலமாக இறங்கி ஒரு தீவிரவாத செயல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அவற்றிலிருந்து பொதுமக்களை மீட்பது குறித்தான சாகசங்களை கண்முன்னே நிகழ்த்தி காட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது பேராஷூட்டில் இருந்து வீரர்கள் வரிசையாக இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றாலும் இன்று முழுமையான பயிற்சியை பார்ப்பதற்காகவே சென்னையில இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக 72 வகையான விமானங்கள் இதில் பங்கேற்க உள்ளன. ரஃபேல், தேஜஸ், மிக், மிராஜ் உள்ளிட்ட விமானங்கள்ல இருந்து தொடங்கி ஹெலிகாப்டர்கள் மற்றும் வெவ்வேறு வகையான ஃபார்மேஷன்கள்ல இந்த ஒட்டுமொத்தமான சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கு முன்பாக பாட்னா, பிரயாக்ராஜ், சண்டிகர், டெல்லி உள்ளிட்ட இடங்கள்ல தான் விமானப்படை தின சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில முதல் முறையாக கின்னஸ் சாதனைக்காக சென்னையில் நடத்தப்படுகிறது. மெரினா கடற்கரை உலகிலேயே 2வது நீளமான கடற்கரை என்பதால் இங்கு அதிகப்படியான பார்வையாளர்கள் நின்று இந்த சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு 15 லட்சம் பேர் நின்று இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 1 மாதமாகவே விமானப்படை வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வரார்கள். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 4ஆம் தேதி என 3 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த சாகச பயிற்சி நிகழ்ச்சியை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. 6ஆம் தேதி நடைபெற உள்ள 2 மணி நேர ஒட்டுமொத்த ஒத்திகையும் தற்போது நடைபெற்று வருகிறது. ராதா, ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள விமான சாகசத்திற்கு பல்வேறு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதிகள், கூடாரம் போன்ற பல்வேறு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.